Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ப்ரொஃபஸர் மித்ரா அத்தியாயம் 4. Khamas is one of the most pleasing Desya ragas, useful for portraying Sringara and Bhakti Rasa compositions. நிமே, சவுத் இந்தியன் மியூசிக் என்ற புத்தகம் படித்திருக்கிறேன். நீ கமாஸ் ராகத்தை பற்றி பேராசிரியர் சாம்பமூர்த்தி எழுதியிருப்பதை கட்டாயம் படிக்கணும். நீ மகளிடம் பேசிக்கொண்டே ப்ரொஃபஸர் மித்ரா வயலினில் கமாஸ் இசைக்கத் தொடங்கினார். மணி 9:51. கமாஸ் ராகம் தன் பூர்ண எழிலுடன் வடிவெடுத்து அந்த அறையெங்கும் தவழ்ந்து புரண்டு விளையாடத் தொடங்கியது. ஜெகதாவின் மிரண்ட கண்களையும் நிம்மியின் விசித்திர பரபரப்பையும் கவனியாதவர் போல ப்ரொஃபஸர் மித்ரா தன் பாட்டுக்கு வயலினை இசைத்து கொண்டிருந்தார். ஆனால் ஜெகதா இருக்கை கொள்ளாமல் தவிக்கும் மகளை நோக்கி, என்னம்மா நிம்மி, என்ன உடம்புக்கு என்று பதறினாள் ஜெகதா. நிம்மி அவள் கேள்விக்கு மறுமொழி தரவில்லை. யாரோ பிடித்து நிறுத்துகிற மாதிரி எழுந்து கொண்டார் நிம்மி. கையில் இருக்கிற புத்தகத்தை சாவி கொடுத்த பொம்மை உணர்ச்சியற்று செய்வது போல அம்மாவை குறிபார்த்து வீசி எறிந்தாள். இன்னும் வெறுக்கிறேன் என்று கீச்சென்ற குரலில் கூவவும் கடியாரத்தின் முட்கள் 9:52 அடையவும் சரியாக இருந்தது. என்று வாய்விட்டு பெருசாக சிரித்த வண்ணம் வாயிலனை கீழே வைத்தார் ப்ரொஃபஸர். சபாஷ் நிமே என்று எழுந்து சென்று மகளை தட்டி கொடுத்தார். ஜெகதாவின் தொண்டையில் ஈரமெல்லாம் வருஷி விட்டது. நிமி என்று அழைப்பதற்குள் நான் உலர்ந்து கண்கள் எறிந்தன. நிமி, என்ன காரியம்மா செய்த? கனவிலிருந்து விழித்து கொண்ட மாதிரி நிம்மியின் தேகம் முறித்து கொண்டது. கண்களை கசக்கி விட்டு கொண்டாள். நானா உன் மீது புத்தகத்தை விட்டிருந்தேன் என்று தன்னைத்தானே நம்ப மறுப்பவளாக தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். செய்யக்கூடாததை செய்துவிட்டோம் என்ற குற்ற உணர்வு அவள் மனத்தை அலைகழிக்கவே அப்படி செய்ய தூண்டிவிட்டவர் தன் தந்தைதான் என்ற நினைவும் அவள் அறிவை எட்டியது. அவருடைய இரக்கமற்ற நகைப்பு அவளை திகைக்க வைத்தது. அப்போ என்னை இப்படி அம்மா மீது புத்தகத்தை இருந்து வெறுக்கிறேன் சொல்லும்படியா ஹிப்னடைஸ் செய்திருந்தீங்களா என்று வினாவினாள். அவள் கேள்வியின் தோரணையில் கோபத்தை காட்டிலும் மனம் நொந்திருப்பதே அதிகம் வெளிப்பட்டது. எஸ் டார்லிங் என்றார் ப்ரொஃபஸர். பின்ன பாரு, அவளை உனக்கு மனோவசியம் சற்று கற்றுத்தருவதை பற்றி திரும்ப சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா என்னோட. இன்னொரு தடவை நம்ம வழிக்கு வந்தால் நீ வெறுக்கிற மாதிரி பண்ணிடுவேன் பயமுறுத்தினேன். அன்னையின் முகத்தை நிமிர்ந்து நோக்கினாள் நிம்மி. கண்ணீர் அலை மோதும் விழிகளை பார்த்தபோது பரிதாபமாக இருந்தது. போங்கப்பா, பாவம் அம்மா, விளையாட்டு கூட இப்படி செய்யாதீங்க தயவு பண்ணி. மறுபடியும் இந்த மாதிரி சொல்ல வைக்காலும் சரி செய்ய வச்சாலும் சரி நம்ம சப்கான்ஷியஸில் நிஜமாகவே அப்படி ஒரு வெறுப்பு ஏற்பட்டுரும். நீங்கள் கொடுத்த புத்தகங்களே நான் படிச்சிருக்கேன். அம்மாவை நான் வெறுக்க முடியுமாப்பா? எதுக்காக வெறுக்க வைக்கணும்? பாவம் நிம்மி. குரல் தழுதழுக்க பெண்ணை கட்டி கொண்டாள் ஜெகதா. சில நிமிடங்களுக்கு முன்பு மகளின் செயலால் ஏற்பட்டிருந்த துயரம் அனைத்தும் இப்போது ஓடி ஒளிந்து கொண்டார் விட்டார் போல் ஆறுதல் உதித்தது. அவளது ஆதரவான பேச்சை கேட்டது. ப்ரொஃபஸரின் அடர்ந்த புருவங்களில் முடிச்சுகள் தோன்றின. மிக லேசான முணுமுணுப்பை கூட நிம்மியிடம் அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தன் ஏமாற்றத்தை நொடி நேரத்துக்குள் மறைத்து கொண்டவராக மீண்டும் கடகடவென்று சிரித்தார். சரிதான், உன் அம்மாவை காட்டிலும் பெரிய முட்டால் இந்த வீட்டிலேயே கிடையாதுன்னு நினச்சிருந்தேன், நீ இருப்பதாக காட்டிட்டிய என்றார். சரி, அவளை அழைச்சி போய் படுக்க சொல்லிட்டு வா. கண்கள் செருகிறதே உன் அம்மாவுக்கு. போய் தூங்கட்டும். நீ சீக்கிரமா வா. ஏதோ புத்தகங்கள் படித்தா சொன்னியா, அதை பற்றி பேசலாம். நீ வாம்மா போகலாம். தாயை அணைத்தாற்போல் அழைத்து கொண்டு அவர்களுடைய படுக்கையறை நோக்கி நடந்தால் நிம்மி. எப்படி நேர்ந்ததுன்னு எனக்கே புரியலம்மா. திடீர்னு யாரோ என் காதில் சொல்கிறாப்போல் இருந்தது. யாரோ என்னை பிடிச்சி எழுப்பி என் கையை காலை வலுக்கட்டாயமாக அசைக்கிற போல தோன்றுச்சு. ஹிப்னாசிஸில் இருக்கும்போது அப்படித்தான் தோணுமாமே. அதாவது நிம்மியின் குரல் சிறிதாக தேய்ந்து மறைந்து விட்டது. ப்ரொஃபஸர் மித்ரா பின் கை கட்டிக்கொண்டு குறுக்கும் நெடுக்குமாக உலவினார். எப்போதும் இணைபிறையாது இருக்கும் தன்னம்பிக்கை இப்போது சற்று தளர்ந்திருக்குமோ? தன் எண்ணங்களிலும் திட்டங்களிலும் வெற்றியை தவிர வேறு கண்டிராதவருக்கு நிம்மியின் சினுங்கள் உறுத்தி இருக்குமோ? கைகளை பிசைந்து கொள்ளும் விதத்திலிருந்து, புருவங்களை நெறித்து கொள்ளும் வகையிலிருந்து, உதடுகளை கடித்து கொள்ளும் முறையிலிருந்து அப்படித்தான் தோன்றியது. ஆனால் கிணிங் என்று டெலிஃபோன் அழைத்ததும் அவர் ஹலோ என்று பதில் கொடுத்த இனிமை, அதிலிருந்த சாந்தம் எப்படிப்பட்ட ஞானியிடம் காண கிடைக்காததாக இருக்கும். மிஸ் நிம்மி இருக்காங்களா? கண்ணிமைக்கும் காலம் ப்ரொஃபஸர் குழம்பினார் அந்த வாலிப குரலை கேட்டு. நிம்மியை அவள் சிநேகிதிகளை கூப்பிடுவது உண்டு. அடிக்கடி ஆண்கள் யாரும் அழைத்ததில்லை. அதுவும் ப்ரொஃபஸர் கையடியாரத்தை பார்த்து கொண்டால் மணி 10:30 நெருங்கும் போதா. இப்போ தான் படுக்க போனா என்றார். மே ஐ நோ ஹூ ஸ்பீக்கிங்? என் பேரை சொன்னால் அவர்களுக்கு தெரியாது. தெரியாவிட்டாலும் சொல்லலாமே. குரலில் புன்னகையை வரவழைத்து கொண்டார் மித்ரா. கல்யாணம் என்று தெரிவித்தான் அவன். நிம்மியுடன் நான் கட்டாயம் பேசியாக வேண்டும். ப்ளீஸ் ஹேங் ஆன்
ஃபோனை வைத்து விட்டு நிமே என்று குரல் கொடுத்தார் ப்ரொஃபஸர். யாரோ கல்யாணமா, உன்னை கூப்பிட்றாரு. அம்மாவை படுக்க சொல்லிவிட்டு வந்த நிம்மி பேரை கேட்டதும் யோசித்தாள். கல்யாணமா? எனக்கு யாரையுமே தெரியாதே என்று சொன்னவாறே ஃபோனை எடுத்தாள். நிம்மி ஹியா? ப்ரொஃபஸர் அவள் முகத்தையே கவனித்தபடி சோஃபாவில் அமர்ந்திருந்தார். நிஜமாகவே டெலிஃபோனில் பேசுகிற இளைஞனை அவளுக்கு தெரியாது என்பது அவள் முதல் 2 வார்த்தைகள் பேசியதுமே விளங்கிவிட்டது. ஆனால் மேற்கொண்டு அவள் பேசிக்கொண்டே போனபோது விஷயம் அவரை திகைப்பில் ஆழ்த்தியது. லீலாவதியன் பிரதரா? ஓ, கிளாட் டு மீட் யூ. எது? முகத்தில் கட்டியிருப்பதா, சுட்டியிருப்பதா? அது சும்மா தமாஷு. நோ, நான் தான் விளையாட்டுங்கிறேன்னே. ஆயின்மெண்ட் தடவினா நாளைக்கே. ஓகே, யோ வெல்கம், எனி டைம். நான் நேர்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே. டெலிஃபோனை திருப்பி வைத்தாள் நிமி. எடுத்த போது இருந்த லேசான திகைப்பு இப்போது கோபமாக மாறியிருந்தது. சில்லி இடியட் என்று திட்டினாள் ஃபோனை பார்த்து. யார் நிமிவியா? நிமியாவன்? ப்ரொஃபஸர் அலட்சியமாக கேட்கிற மாதிரி விசாரித்தார். என் ஃப்ரெண்டு லீலாவதி இல்லை, அவருடைய அண்ணனா கல்கத்தாவில் இருக்கானா, நாளை காலையில் ஊருக்கு போகிறானா, அதுக்குள்ளே என்னிடம் ஒரு சண்டை போட்டு விட்டு போகணுங்கிறான். விட்டான். என்ன விஷயமா சண்டை? கையில் இருந்த தினசரியில் மேலும் ஆழ்ந்து விட்ட மாதிரி காணப்பட்ட ப்ரொஃபஸர் ஆனால் அவருடைய கடைக்கண் நிம்மியை துடைத்து கொண்டிருந்தது. இந்த அண்ணன் தான் பிரமாதமான படிப்பாளியாக அடிக்கடி டிகிரி வாங்கிக்கிட்டு இருக்கானா. பெரிதாக பீற்றுக்கொள்வார் லீலாவதி. ஆர்டினரி ஹியூமன் சைக்காலஜியே புரியாது போல் இருக்குது. ஹிப்னாட்டிசத்தை பற்றி சொன்னால் என்ன ஏறப்போகுது மண்டையில். ப்ரொஃபஸர் பேப்பரை மடித்து வைத்து மேஜை மீது வைத்தார். ரொம்ப தான் எரிச்சல் இருக்க, சொல்லு மெதுவா என்றார். ஒன்றுமில்லப்பா, சாயந்தரம் ஹாஸ்டலுக்கு போயிருந்தேன். லீலாவதி கெமிஸ்ட்ரி நோட்டை இரவல் வாங்கிறதுக்காக. அங்கே 3-4 ஸ்நேகிதிகள் வந்திருந்தாங்க. 20ஆம் தேதி உங்கள் ஷோ இருக்கிறதே. நம்ம ஷோன்னு சொல்ல திருத்தினார் ப்ரொஃபஸர். அந்த ஷோவுக்கான ப்ரோக்ராமை வச்சுருந்தாங்க. கங்கா, நீ ஒரே ஒரு ஐட்டத்தில் தானே வர்ற போல் இருக்கு நான் என்னிடம். அதுக்கூட இன்னொருத்தி சும்மா இராமல், நம்ம நிமிக்கு மேஜிக் ஷோவில் அக்கறை கிடையாது, மனோவசியமாக ஹிப்னாட்டிசமாக அதில் தான் பிரமாதமாக பேர் வாங்க ஆசை என்று சொன்னாள். அப்படியானாலும் நீ மனோவசியம் கற்றுக்கொள்வதும் ஸ்நேகிதிகளுக்கு தெரியுமா என்ன என்றார் ப்ரொஃபஸர். நல்லா தெரியும், சில பேருக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கூட காட்டியிருக்கேன் என்று பதிலளித்தாள் நிமி. ஓ, என்னோட சொன்னது இல்லையா நீங்கள்? அப்புறம் ஹாஸ்டல் ரூமில் இருந்து ஒரு கேரளா பொண்ணு சாந்தா நாயர்னு பேர் என்னை சீண்டுகிற மாதிரி ஹிப்னாட்டிசமாவது மண்ணாவது எல்லாம் பாஷ் நான்சென்ஸ் என்றாள். எனக்கு சுருக்கென்றாய் விட்டது. உடனே சவால் விடுகிற மாதிரி இங்கே செய்து பண்ணுகிறேன்றேன். நோ, தட் இஸ் ராங் என்று மகளை கண்டித்தான் மித்ரா. ஹிப்னாட்டிசம் என்பது ஒரு சயின்ஸு, சாஸ்திரம். அதை நம்பாத பேர்வர்களிடம் போய் சவால் விடக்கூடாது. அது அவர்களுடைய மடமை என்று விட்டுவிட வேண்டித்தான். நீங்கள் வேணுமெல்லாம் விடுங்க, நான் விட மாட்டேன் என்றாள் நிமி. புதிதாய் மதம் மாறுகிறவர்களுக்கு பழவர்களை காட்டிலும் அதிக ஆர்வமும் ஆவேசமும் இருப்பது உண்டு. அந்த உண்மை அவள் பேச்சில் புறப்பட்டது. நான் என்ன செய்தேன்னு கேளுங்க. என்ன செய்த? அவர்கள் முகத்தில் 1 கிலோ கறியை அரைத்து பூசினப்பா என்று சிரித்தாள் நிம்மி. லீலாவதியை அவர்கள் கண்ணெதிரிலேயே மனவசியம் செய்தேன். ஹாஸ்டல் ரூமில் கட்டிலில் படுத்துக்கொள்ள சொல்லி 2 நிமிஷத்தில் லைட் ஹிப்னாசிஸில் ஏற்படுத்தினேன். பிறகு கேட்டலப்சி ஸ்டேஜ் வந்தது. நான் சொல்கிறபடி எல்லாம் ஆடத் தொடங்கினான். ப்ரொஃபஸர் மித்ரா நிம்மியின் முகபாவத்தை கவனித்தவராக இருந்தார். குழந்தைத்தனமான பெருமை அந்த வதனத்தில் சுடர் விடுவது அவருக்கு தெரிந்தது. அதே சமயம் மகளுக்கு எவ்வளவு தூரம் சோதனையில் வெற்றி கிட்டியது என்பதை அறிந்து கொள்ளும் ஆவலும் குறுகுறுத்தது. புத்தகங்களில் படித்திருந்த பல சோதனைகளை டக்குன்னு செய்தப்பா, ஒவ்வொன்றிலும் அப்பார சக்ஸஸ்ஸு என்றால் நிம்மி தொடர்ந்து. எல்லாவற்றிலும் லீலாவதி அருமையாக ரெஸ்பாண்ட் பண்ணா. என்னென்ன பண்ண அதை சொல்லு. அவருடைய பொறுமையின்மை நிமிக்கு வியப்பை தந்தது. என்னப்பா ஏதோ புதுசாக கேட்குற மாதிரி கேட்குறீங்க? எல்லா சஜஷன்ஸ்லையும் நிறைவேற்றினான் லீலாவதி. ஹிப்னாட்டிக் தூக்கத்தில் நான் கேட்டதுக்கு பதில் சொன்னான். நான் சொல்வதை செய்தா. ஒரு காகித துண்டை எடுத்து அவள் முகத்தினரில் நீட்டி, ஆஹா என்ன அழகுமிக்க ரோஜாப்பூ, அடடா என்ன நறுமணம். லீலாவதி, உனக்கு தெரியல, சிவப்பு ரோஜாப்பூ என்றேன். ஆமாம், ரொம்ப அழகாக இருக்குன்னா. வாசனை எப்படி அருமையாக இல்லை என்ன. மூக்கை உறிஞ்சி கொண்டு, ஆஹா பிரமாத வாசனைன்னா. அடுத்த போல் இன்னொன்று செய்தேனப்பா. அதில் தான் இந்த லீலாவதியின் அண்ணங்காரனுக்கு கோபமா. என்னது? ஒரு பென்சிலை எடுத்து அவள் கண்ணுக்கு எதிரே காட்டினேன். பழுக்க காய்ச்சி இரும்பு கம்பி, பாத்தியா லீலாவதின்னு செக்க செவேல் இருக்குது. அம்மா என்ன பயங்கரமாக சொல்லிக்கிறது என்ன. லீலாவதி, ஆமாம், ஐயோ என்கிட்ட கொண்டு வராத என்று கத்துனா. இந்த கம்பியால் உன் முகத்தில் மோவாயின் கீழே சுட போகிறேன்னு. ஐயோ வேண்டாம்னு கூச்சலிட்டால் லீலாவதி. நிம்மி, நீ இவ்வளோ தூரம் தேர்ச்சி பெற்றிருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ப்ரொஃபஸரின் வியப்பு வெளிப்படையாக உருவெடுத்தது.
இதற்கே இப்படி சொல்கிறீங்க என்றாள் நிம்மி பெருமை பொங்கி வழிய. அடுத்தேற்போல் நடந்ததை கேளுங்க. சொல்லு. அந்த பென்சில் நுனியால் அவன் மோவாயை தொட்டேன்ப்பா. அவ்வளோதான். நெருப்பு சுட்ட மாதிரி ஊஸ் என்று கையை உறுதி கொண்டு கத்தினான். அடுத்த நிமிடப்பா. ப்ரொஃபஸர் கண்ணை மிமைக்கவில்லை. கம்பளி பூச்சி போல கருத்து அடர்ந்து இமைகளுக்கு பிராக்கெட் போட்டிருந்த புருவங்கள் வளர்ந்தபடியே இருந்தன. அடுத்த நிமிடம் என்று தூண்டினார், பதற்றத்தை மறைக்க முடியாதவராக. நான் பென்சிலில் மோவாயை தொட்ட இடத்துல உண்மையாகவே நெருப்பு சுட்ட மாதிரி தோல் கன்றி விட்டது. சருமம் வறண்டது போல ஒரு சிவப்பு தழும்பு ஏற்பட்டு விட்டது. உண்மையிலா? சோஃபாவின் விழாப்புறங்களை பற்றியிருந்த மித்ராவின் விரல்கள் இரும்பு கொக்கியில் போல இறுக்கி கொண்டன. அவரது கழுத்து நரம்புகள் புடைத்து கொண்டிருந்தன. முகம் ஜிவு ஜிவு என்று பளபளத்தது. தந்தையின் உணர்ச்சிகளை கண்டு நிமிக்கு மகிழ்ச்சி தான் ஏற்பட்டது. கலகலப்பாக சிரித்தார். நீங்கள் கொடுத்து ஒரு புத்தகத்தில் படிச்சிருக்கேன் அப்பா, மனோவசியம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குமானா மனோவசியத்தை உட்படுகிற ஒரு மனத்தில் மட்டுமல்லாமல் உடம்பிலும் பாதிக்கப்படுவர் என்று அறிஞர் எழுதியிருந்தார். தீயால் சுட்டார் போல லீலாவதிக்கு வெறும் பிரம்ம மட்டும் ஏற்படல, வெகு ஆழமாக அந்த வேதனையை அவன் அனுபவிச்சால அதன் அடையாளம் உடம்புலேயே ஏற்பட்டு விட்டது. ஆச்சரியமான விஷயம் இல்லை? ப்ரொஃபஸருக்கு என்ன நடந்து விட்டது? அசைவற்று உட்கார்ந்திருந்தார் அவர். நான் நினைத்ததை காட்டிலும் பல மடங்கு நீ முன்னேறியிருக்கிற. நீலகண்டன் மூலம் உனக்கு என்னென்ன திறமைகள் ஏற்படுத்த நினைத்தேனோ அதெல்லாம் உன் சொந்த பயிற்சியிலே நீ அடைந்து விட்டாய் என்று சொல்ல நினைத்தவர் வேண்டுமென்றே சொல்லாமல் நிறுத்தி கொண்டார். அவர் மனத்துக்குள் ஒரு திட்டம் உருவாகி கொண்டிருந்தது. அதை அறியாதவளாக நிம்மி பேசினார். என் சக்தியை கண்டு அப்படியே அசந்து போயிட்டீங்களாப்பா? அத்தனை பேரும் லீலாவதி கூட விழித்து கொண்டதும் தான் செய்த காரியங்களை பற்றி மற்றவர்களிடம் கேட்டு திகைச்சு போனான். நெருப்பு புண் எப்படி ஏற்பட்டது என்று தான் யாராலும் விளக்கி சொல்ல முடியல. ப்ரொஃபஸர் இப்போதும் மௌனமாகவே இருந்தார். நிம்மி தொடர்ந்தாள். இந்த லீலாவதியின் அண்ணங்காரன் பெரிய கொம்பம் போல் இருக்கு. ராத்திரி ஹாஸ்டலுக்கு வந்தானா, தங்கையை பார்த்தானா, தீப்புண் எதனாலன்னு கேட்டானா. லீலாவதி சொன்னாலாம். அதுக்காக தான் என்னோட சண்டை போட்டான். சிநேகிதம் என்றால் என்ன வேணாலும் விளையாடுவதா என்று கத்துறான். நாளை விடிகாலையில் கல்கத்தாவுக்கு புறப்படுவதாக இருக்கா. என்னை பார்த்து விட்டு போகிறானா. வரட்டும். என்னப்பா சிரிக்கிறீங்க? ஆம், ப்ரொஃபஸர் மித்ரா சிரித்து கொண்டு தான் இருந்தார். சற்று முன்பு உள்ளத்தில் உதித்திருந்த குரூரங்கள் எல்லாம் மறைந்துவிட்டு நகைத்து கொண்டு தான் இருந்தார். இனிமே நீ சொல்கிற கதையெல்லாம் நான் நம்ப வேண்டும் நான் நினைக்கிறேன். அப்பா சிறுபிள்ளைத்தனமான கோபத்துடன் சிலிர்த்து எழுந்தாள் நிம்மி. நான் போய் சொல்கிறேன் என்ன நினைக்கிறீங்க? குழந்தைகள் அறியாமல் பேசுவதெல்லாம் பொய்ன்னு சொல்லிவிடலாமா? மறுபடியும் ப்ரொஃபஸர் அவளை சீண்டுகிற மாதிரி புன்னகை செய்தார். ஏதோ உன் சந்தோஷத்துக்காக விளையாட்டாக சொன்னால் அதை நிஜம் என்று நிஜம் அடித்து சொல்கிறேன். மிதிப்பட்ட பாம்பு போல சீற்றம் ஏற்பட்டது நிமிக்க. சரி, ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நீ சொல்கிற அளவுக்கு உனக்கு மனோவசிய சக்தி ஏற்பட்டுருக்குமாங்கிறது இன்னொரு சக்தி வந்திருக்குமே. என்ன சக்தி? சாதாரணமாக வசியத்துக்கு உட்படாதவர்கள் கூட உட்பட வைக்கும் சக்தி. அதாவது ஹிப்னாசிஸில் ஆழ்த்தி என்றைக்கோ நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை விவரிக்கும்படி செய்ய வேண்டும். அது மிகுந்த மனோசக்தி உள்ளவர்களால் தான் முடியும். நீ சொல்வது உண்மைன்னா உனக்கும் அந்த சக்தி ஏற்பட்டுருக்க வேண்டும். ஏற்படலைன்னு கண்டிங்களா? ஏற்பட்டிருக்கிறதுங்கிறேன். யாரை பரீட்சைக்கு வேணும்? எப்போது? எப்படி? சொல்லுங்கப்பா என்று நிம்மி ரோஷத்துடன் ப்ரொஃபஸர் கண்கள் ஜெகதாவின் அறையை நோக்கினான். தொடரும்.